ஃபினான்ஷியல் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் பாக்கி இருக்கு. வெரி குட் ஜாப் வெற்றி. தேங்க்யூ. அப்புறம் உங்ககிட்ட போன வாரமே சொல்லணும்னு இருந்தேன். நம்ம கன்சல்டன்ட் மிஸ்டர் வல்லபாவை நீங்கள் மீட் பண்ணணும். ஷோர் சார். நேற்று கூட உங்களை பற்றி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. என்னப்பா வீக்கெண்ட் கால் பண்ண என்னாச்சு? மால்டோ. ஓ ஃபைன். கமலக்கண்ணன் பேங்க் டீட்டெயில்ஸ் எடுத்தாச்சு. அவர் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ண பேக்கில் இருந்து ஆடியோ சோர்ஸ் மட்டும் எடுக்கணும். சார் அவர் அஃபிஷியலாக வெளியூர் போயிருக்காரு. உங்களுக்கு இப்போவே வேணும்னா எதாவது செய்ய முடியுமா? எஸ் சார். இந்த மாதிரி நேரங்களில் அடுத்தவங்க கண்ணை மட்டும் பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது நம்ம முகம் அவங்க மனசில் நல்லா பதிஞ்சிடும். அங்கிள் ஒரு நிமிஷம் வாங்கல. என்னம்மா? ஏய் என்னாச்சுடி? எங்கடி? இங்க யாருமே இல்லையே. இந்த டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு அப்புறம் அந்த பக்கம் போனான். யாரும் இல்லையேம்மா. சரியா பாத்தியா? நான் பார்த்தேன்டி. ஒருவேளை திருடனா இருக்குமோ? வெற்றி, டேய் எழுந்துடுறா. என்னடா எப்போ வர்ற எப்போ போகிற ஒன்றுமே தெரியலடா. ஒரு செல்ஃபோன் வச்சுக்கலாம்ல. செய்கிற வேலைக்கு செல்ஃபோன்லாம் சரி வராதுடா. எனக்கு தேவையும் படல. ஏய் என்னாச்சு? கமலக்கண்ணன் ஒருத்தரோட ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணணுன்னு அவங்க கம்பெனியில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவர் வீட்டில் ஒரு ஆடியோ டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். சரி. நேற்று அவர் வீட்டில் யார் இல்லைன்னு தெரிஞ்சு அதை எடுக்கலான்னு நைட் அவர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன். லாக் ஓப்பன் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். அவர் வந்துட்டாரா? சரி சரி சொல்லு. கரெக்டாக ஓப்பன் பண்ணுற டைமாக பார்த்து லூஸ் மாதிரி ஒரு பொண்ணு வந்து நிற்கிறாடா. ஓ என்னை பார்த்து பயந்துட்டா. உடனே நான் அங்கேருந்து வந்துட்டேன். அங்கேருந்து வந்த அப்புறம் அங்கே இருக்கவங்க கிட்டலாம் திருடன்னு சொல்லிருக்காடா. ம் அதான் நைட்லேருந்து ஒரே நேரடலாக இருக்கு. டேய் அந்த பொண்ணு சைட்லேருந்து பார்த்தா அப்படி தான்டா தெரியும். நீ உன் கம்பெனியில் கொடுத்த வேலையை செஞ்ச. உன் வேலையில் இதெல்லாம் சகஜண்டா விடு. ஆனால் உன் மனசை ஒருத்தர் எந்த வேலையாக இருந்தாலும் ரெண்டாவது முறை செய்யாத. ஏன்னா தப்போ ரைட்டோ அதுவே உனக்கு பழகிடும். இந்த விஷயத்தை வேறு எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு யோசி. சார், கமலக்கண்ணன் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ண ஆடியோ டிவைஸ் இன்னும் 2 days கிடச்சிரும். நோ ப்ராப்ளம், டேக் யூர் டைம். போன ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண மாதிரி இந்த ப்ராஜெக்ட்லையும் டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். இது இவங்க உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார். இவங்க மிஸ் மதுஸ்ரீ. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபைலில் இருக்குது. அப்புறம் நானும் சடகோ போனோம், அஃபிஷியலாக கொஞ்சம் வெளியில் போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் விஷயமா உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா என்ன மொபைலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே சார்.
வா சாப்பிடலாம். என்ன மறைக்கிற? ஒஃபிஷியல் மேட்டர்ஸ். போடலங்க. அன்னைக்கு ஆஃபீஸ் பேப்பர்ஸை காட்டில் பிறக்க விட்டு எடுத்து கொடுத்ததே நான். ஏய், நியூ ப்ராஜெக்டா? எந்த கிளைண்ட்டுக்காகடா? அதெல்லாம் தெரிலடா. ஓ, இப்போ பொண்ணுக்கு பின்னாடி சுற்ற சொல்லிட்டாங்களா? யாருடா இது? அன்றைக்கி நைட் ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னால, அந்த பொண்ணு தான். பொண்ணு எப்படி? நல்ல பொண்ணுடா. அன்னைக்கு ஏதோ லூசுன்னு சொன்ன மாதிரி இருந்தது. என்னைக்காவது ஒரு நாள் அவளை மீட் பண்ணி என் மேலே இருக்கிற தப்பான இம்ப்ரெஷனை மாற்றணும்னு நினச்சேன்டா. எல்லா வாரமாக நடக்குதுடா. அதுக்கு என்ன, நாளைக்கே போய் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் திருடன்ல, சிஐடி இல்லை அப்படி ஏதாவது சொல்லி சரி பண்ணு. முடியாதுடா. ஆஃபீஸ் ரூல் படி சப்ஜெக்ட் கிட்ட பேசவோ மீட் பண்ணவோ கூடாது. ஏண்டா ரா இன்டெலிஜென்ஸ் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குற? டேய், உனக்கே தெரியும்ல, இந்த ஜாப் என் பேஷன்டா. பேஷன் ஜாப் மேலே தானடா, கம்பெனி மேலே இல்லைல்ல? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீ பார்த்ததும் உங்கள் கம்பெனியில் நல்லா முடிக்குமா? டேய் ஃப்ரீயா விடு. இப்போ உனக்கு பேசணும்னு இருக்கு, அப்படி பேசுறது தான், பழகிறது தான். அப்படிங்கிற சரி, அப்படி தெரிஞ்சுட்டா? தெரிஞ்ச என்ன இல்லை, இப்போ தெரிஞ்சா என்னங்கிற? நல்ல பொண்ணுங்க கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குடா இந்த காலத்தில். அதுவும் கரெக்டு தான். இவன் இல்லைன்னா இன்னொரு கம்பெனி. டேய், நான் என்னமோ அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்ன மாதிரி சொல்கிறேன். இதை நான் வேற சொல்லணுமா? அதான் உன் மூஞ்சிலே தெரியுதடா. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி? வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கிறப்ப எல்லாரும் தானே சொல்கிறாங்க. டேய், போய் பேசுகிறேன். காஃபி வரும். ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும்? மேம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜஸ்ட் 2 minutes. நோ, கிளம்புங்க. ப்ளீஸ் மேம், ப்ளீஸ். ஒரு 2 நிமிஷம். ஹலோ, இப்ப போறீங்களா இல்லையா? நான் 2 நிமிஷத்துக்கு. ஆ, என்னம்மா? நத்திங் ஆண்டி. 2 நிமிஷம். ஜஸ்ட் 2 minutes. மேம், நான் கமலக்கனோட ஃப்ரெண்ட். சி மேம், ஆக்சுவலாக அன்னைக்கு சாரிங்க. ஆக்சுவலி அன்றைக்கி நைட் நீங்கள் என்னை பார்த்த ஃப்ளாட் என் ஃப்ரெண்ட் கமலக்கனோடது. அவர் டெக்னோமார்க்கில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அவரோட ரூம்மேட்னா 3 மாதம் ரெண்ட் தரலனா யாராக இருந்தாலும் கோவம் வரும் இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். ஒரு ஃப்ரெண்டோட தங்கிட்டு இருக்கேன். பட் என்னோட திங்ஸ் எல்லாம் கமலக்கண்ணன் ரூமில் இருக்குது. அதுக்காக அங்கே போன போது தான் அங்கே வேறு எதுவும் பண்ணலங்க. எங்க நான் சொன்னதை நம்பலையா? முதல்ல யாருன்னு தெரியும். ஹலோ வித்யா, ஏன் எதுக்குன்னு கேட்காம நான் கேட்கறது கொஞ்சம் ஆன்சர் பண்ணேன். என்னாச்சுடி? உங்க ஃபிளாட்ல மிஸ்டர் கமலக்கண்ணன் யாராவது டெக்னோமார்க்ல ஒர்க் பண்றாரா? ஆமா, இருக்காரு. ஏய், அன்னைக்கு நைட்டு கூட நீ ஒருத்தனை பார்த்ததா சொன்னியே, அந்த ஃபிளாட் தான். அவரோட ரூம்மேட் யாராவது இருக்காங்களா? வாங்க ஜி, உள்ள வாங்க. ஆமா, ஏண்டி கேக்குற? அவன் பார்க்க எப்படி இருப்பான்? சரியா பார்த்ததில்ல. பட் சரியான வேஸ்ட்டி. 5.11 ஹைட்ல சொல்லு. ஷார்ட்டா முடி வெட்டி லைட்டா திருட்டு மொழியோட மொத்தத்துல ஓகேவா இருப்பான். ஹேய், சரியா பார்க்கலன்னு இவ்வளோ டீட்டெயில் சொல்ற? ஏய், ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். பாய். அன்னைக்கு நைட் உங்களை அப்படி பார்த்ததும் ரியலி சாரி. உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிட்டேன். இல்லை, தப்பு என் மேலே தான். இது என் ஃப்ரெண்டு வீடு. நானே இங்கே கெஸ்ட்டாக தான் தங்கியிருக்கேன். நீங்கள் இங்கே திடீர்னு வந்ததும் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஏன் உங்ககிட்ட வந்து இதெல்லாம் சொல்லணும் நீங்கள் யோசிக்கலாம். நேற்று பார்க்கில் எதிர்ச்சியாக பார்க்கும்போது என்னை பார்த்து பயந்தீங்க. என்னானாலும் அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாறுதுன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. இதோட பெட்டரான இடம் எனக்கு தெரியல. வீட்டுக்கே வந்துட்டேன். சாரிங்க. தப்பு ஒத்துக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். ஐ லைக் இட். என்ன தம்பி, காஃபி அப்படியே இருக்கு, சாப்பிடலையா? சாரிங்க, பேசிட்டே இருந்ததில் மறந்துட்டேன். சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் டைம். பார்க்கலாம்.
தப்பை ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஐ லைக் இட். கவுண்டமணி என்ன சொன்ன மாதிரி ரீல அந்த போச்சுடா சாமி. டேய் நீ சொல்லி தானே போய் பார்த்தேன். எனக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியலடா. பொய் சொல்றதுக்கு யோசிக்கிறதுல பாதி யோசிச்சா போதும், உண்மையே சொல்லிடலாம். அடுத்தவளை பார்க்கும்போது தைரியமா பேசு. என்ன சொல்றோங்கிறத விட எப்படி சொல்றோங்கிறது தான் மேட்ரு. போய் வாட்டர் பாட்டில் வேண்டாம். எயிட்டீன் சென்ச்சுரி பெயிண்டிங்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் எங்க இருக்கு? மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு மேடம். ஓகே. ஹாய். என்ன புக்? ஆக்சுவலி இந்த மாதிரி புக்கை தானே தேடிட்டு இருந்தேன். ஓகே. அது ஆர்ட் ஒர்க்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லைங்க, பட் புக்ஸ் எல்லாத்தையும் படிப்பேன். ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. நீங்க சென்னையா? படித்ததெல்லாம் சென்னை தான். நேட்டிவ் தஞ்சாவூர். லாஸ்ட் இயர் அம்மா இறந்தப்புறம் அப்பா ஊர்லேயே செட்டில் ஆகிட்டாரு. ஜாப்காக தான் இப்போ சென்னையில் இருக்கேன். ஓ தேங்க்யூ. நான் வளர்ந்ததெல்லாம் ஹோம்ல தான். ரொம்ப வருஷமா பெங்களூர்ல இருந்துட்டு இப்போ சென்னையில் ஜாப் கிடைச்சோன்னே என் ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கியிருக்கேன். ஓ அதான் நீங்க கூட அன்னைக்கு வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தீங்களே. சாரிங்க. ஆண்டி அதை கேட்டாங்களா? அன்னைக்கு காஃபி குடிக்காம போன தம்பி பேர் என்னன்னு கேட்டாங்க. ஓ ஐம் சாரி. வெற்றி. மது. இப்படியே நடந்துட்டு பேச முடியாது. காஃபி சாப்பிடலாமா? ஷீஸ் இன் லவ். ஏன் நீ அவளை லவ் பண்ணலையா? முதல்ல மதுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, அதுக்கப்புறம் வேலையை விடுறதை பற்றி யோசிக்கலாம். முதல்ல அவள் யாருக்காக ஃபாலோ பண்ண சொன்னாங்க, எந்த கிளைண்ட்காக டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னாங்கன்னு தெரியணும். அது அப்புறம் முதல்ல பேசு. உன் வேலை என்ன, அவள் உனக்கு எப்படி தெரியும்? பயமா இருக்குடா. பேசுறதுக்கு முன்னாடி ஏன் பயப்படுற? நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் ஆகாது, புரிய வை. மது. மது. சொல்லுப்பா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். சொல்லு. இப்படி இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமாக ரிலாக்ஸ்டா. ஏன் சிரிக்கிற? இப்பவே சொல்லதா இருந்தா சொல்லலாம், இல்ல நாளைக்கு தான். ஏய் ப்ளீஸ் பா, இன்னைக்கு ஃப்ரெண்டோட வெட்டிங் ரிசப்ஷன், போயே ஆகணும். ஓகே, பார்லர் போயிட்டு 15 மினிட்ஸ்ல கிளம்பிடலாம். அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு தலையை காமிச்சிட்டு அங்கேருந்து டேரெக்டாக ரெஸ்டாரண்ட் தான். ஓகே? ஓகே. ஆமாம், உன் ஃப்ரெண்டுக்கு தானே ரிசப்ஷன், இப்போ உனக்கு எதுக்கு பார்லர்? அதுக்காக உங்களை மாதிரி தூங்கி எழுந்தெல்லாம் ஃபங்க்ஷன் போக முடியாது. ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே. He found dead. Dead after inhaling poisonous gas. இங்க கிளிக் பண்ணுங்க. மது. சார் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்துருவாங்க. ஓகே. என்னாச்சுப்பா? இல்லை, ஏதாவது ப்ராப்ளமா? கொஞ்சம் அனீசியாக இருக்கு. டாக்டர் கிட்ட போலாமா? இல்லை மது, ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். சரி வா போலாம். இப்படியே வா, நீ முடிச்சிட்டு வா.
இல்லப்பா போலாம். சொன்னா கேளு, நீ போய் ரிசப்ஷன் அட்டன் பண்ணிட்டு ரூமுக்கு கால் பண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணலாம். ம் சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் கால் பண்றேன். ம் Any suggestions from your side? நோ சார், நோ சார். Excuse me. ஹலோ. சார் சைலேஷ் சார், நான் வெற்றி பேசுகிறேன். சொல்லுங்க வெற்றி. சார் என் செகண்ட் அசைன்மெண்ட் விமல்னு ஐடியில் ஒர்க் பண்ணாரு. ஆமாம் சொல்லுங்க வெற்றி. அவர் இறந்துட்டு தான் பேப்பரில் பார்த்தேன். அப்படியா? அவர் ஆட்டிடியூடை பற்றி அவங்க கம்பெனியில் கேட்டிருந்தாங்க. நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்த உடனே நம்ம கிளைண்ட் கிட்ட கொடுத்துட்டோமே. என்ன நியூஸ் வெற்றி? இஸ் இட் அன் அன்நேச்சுரல் டெத்? அது பேப்பரில் ஆக்சிடென்ட் தான் போட்டிருக்கு. ஓ சரி, அப்போ கிளைண்ட் கிட்ட நாம இதை பற்றி பேசுவோம். ஓகே. அண்ட் நாம இப்படி ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இட் ஹேப்பன்ஸ் வெற்றி. அப்புறம் மதோட டீட்டெயில்ஸ் என்னாச்சு? இந்த கிளைண்ட் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. எப்போ ரெடி ஆகும் வெற்றி? ரெடி சார். ஓகே, நீங்கள் ரிப்போர்ட் ரெடி பண்ணி என் மெயிலுக்கு அனுப்புங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே சார். சார் சங்கரன் சார், சார் யார் வேணும் சார்? இந்த வீட்டில் சார், இந்த வீட்டில் சங்கரன் அவர் தான் இறந்துட்டாரு. எப்படி? அவர் வேலை செஞ்ச பில்டிங்ல இருந்து விழுந்து ஸ்பாட் அவுட்ல. எப்போ? ஏய், நீ என்ன போலீஸா? பொழுதன்னைக்கு இதேவா? இப்பதான் 4 நாள் இல்லாம இருந்துச்சு. இல்ல, நான் ஒரு ஃப்ரெண்டு, அதான் பார்க்கலான்னு. ஃப்ரெண்டு செத்தது கூட தெரியல. நீ எல்லாம் என்னப்பா ஃப்ரெண்டு? இருக்கும்போது ஒரு பயம் வர்றதில்ல, செத்து போன பிறகு ஃப்ரெண்டாம் ஃப்ரெண்டு. இது வரைக்கும் எனக்கும் பேசல மது. நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிடுறீங்களா? சரிம்மா, கண்டிப்பா ஃபோன் பண்ண சொல்லுங்க. நான் வந்தது பேச சொல்றேம்மா. மறந்துடாதீங்க. நிச்சயமா. ப்ரொஃபசர் 4 தடவை ஃபோன் பண்ணாரு, மது 10 தடவை கால் பண்ணிட்டா. உடம்பு சரியில்லைன்னு கிளம்பனியா, ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? எவ்வளவு வருத்தப்படுறா தெரியுமா? என்னடா? கம்பெனியில் ஜாயின் பண்ணி முதல்ல இவங்க 2 பேர் டீட்டெயில்ஸ் தான் கலெக்ட் பண்ணேன். உங்கள் ஆஃபீஸில் பேசுனியா? சைலேஷ் பேசினார். அவங்க கம்பெனியில் கேட்டதுனால தான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னார். கிளைண்ட் கிட்ட இதை பற்றி பேசதான் சொல்லியிருக்காரு. கம்பெனிஸ்க்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறது தானடா? இவங்க 2 பேர் மேலேயும் உங்கள் கம்பெனி சந்தேகப்பட வாய்ப்பே இல்லை. விமலுக்கு இப்போ தான் ஜாப் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. சங்கரன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஜாயின் பண்ணி 6 மாதம் தான் ஆகுது. ஆக்சிடென்ட் தானே, அதுக்கே ஒரி பண்ணுறேன். இவன் எப்போ எங்கே இருக்கான், எத்தனை மணி வரைக்கும் தனியாக வேலை செய்கிறான், என்ன மாதிரியான வேலை, எப்போ கிளம்புறான், இவன் ஃப்ரெண்ட்ஸ் யார், ரூம்மேட்ஸ் எத்தனை பேர், எப்போ லாங் ட்ரைவ் போகிறான், என்னென்ன ஹாபிஸ், ஃப்ரெண்ட்ஸோட போகிறானா, தனியாக போகிறானா, இப்படி இவங்களை பற்றி நான் ஒவ்வொரு டீட்டெயிலும் கிளைண்ட் கேட்டு நான் கலெக்ட் பண்ணதுடா. இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன்டா.
கொலைங்கிறியா? தெரியலையே. ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் சாகும்போது ஒன்றும் புரியலடா. மற்றவங்க யாருக்கு எதுவும் ஆகக்கூடாதுடா. எனக்கே தெரியாம ஏதோ தப்பான வழியில் போகணுமோன்னு பயமாக்கட நம்பி. ஏய், அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. மற்றவங்கள போய் பார்த்தியா? கமலக்கண்ணன், மாதவன் 2 பேர் வீடும் பூட்டியிருக்கு. மது இல்லை, நீ வரும்போது தான் மது என்கிட்ட ஃபோனில் பேசினான். ஃபோன் கொடு. ஹலோ டெக்னோமார்க். மேம், ஃபினான்ஸ் டிவிஷன் மிஸ்டர் கமலக்கண்ணன் இருக்காரா? சார் அவர் ஊரில் இல்லை, பெங்களூர் போயிருக்காரு அஃபிஷியல் விஷயமா. நீங்கள் யாரு? மேம், நான் அவரோட ஃப்ரெண்டு வெற்றி. இது ஒரு முக்கியமான விஷயம். அவர் மொபைல் நம்பர் ரீச் பண்ண முடியல. அவர் கால் பண்ணாருன்னா என் மொபைல் நம்பரை கொடுத்து பேச சொல்ல முடியுமா? ஓகே சார், 1 செகண்ட். பேரு வெற்றி. 9962 777 907. ஓகே சார். ஹலோ சார், மிஸ்டர் மாதவன். சொல்லுங்க சார், என் பேர் வெற்றி. நான் உங்களை மீட் பண்ணணும். எந்த வெற்றி? நான் இப்போ டிராவலிங்கில் இருக்கேன். சார், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். சரி சொல்லுங்க சார். ஃபோன் சார், உங்களை நேரில் மீட் பண்ணி பேசணும். நீங்கள் எங்கே வரணும்னு சொன்னீங்கன்னா நான் வந்துடுவேன் சார். அப்போ நான் பர்சனல் வழியாக திருத்துறைப்பூண்டி போய்கிட்டு இருக்கேன். எங்கே சார்? அங்கே அக்ரகாரத்தில் இருக்க மடத்தில் நீங்கள் சொல்லுங்க சார். இல்லை சார், அதெல்லாம் சரியாக வராது சார். முக்கியமான நான் நாளைக்கு வந்துடுவேன். எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம் சார். ப்ளீஸ் சார், முக்கியமான. சரிங்க, மாதவன் சென்னையிலேருந்து வந்தவர். மாதவனா? அவர் அப்பா காரியத்துக்கு வேண்டி ஆத்தங்கரைக்கு போயிருக்கார். அங்க சீக்கிரம் ஆயிடும். செத்து நாள் இருங்கோ, வந்துருவார். சரிங்க. சரி வாங்க. நானும் கிளம்புற கோளுக்கு போகணும். वर्णदेवताभ्यो नमो नमः। त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव मृत्योर्मुक्षीयमामृतात्। சார், நான் கூட நேற்று ஃபோனில் பேசினேன். வெற்றி. சத்த உட்காருங்கோ, அவர் முடிச்சிட்டு வந்துடுவார். ரித்யாஸ் மகவை நமசோபசத்யா மித்ரந்தேன்னோஸ்தோ அனுராதான் அபிஷா வர்த்தயந்தः சதஞ்சீவேன சரதஸ்ஸ வீரா சுக்லாம் பிரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ममो पार्थसमस्ते दुर्दे जगद्वारा ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம். பூனல இடம் பண்ணிக்கோங்க. இந்த பிண்டத்தை எடுத்துட்டு போய் ஆத்துல கரைச்சிருங்கோ. சரிங்க சார். இருங்க, வந்துடுறேன்.
அதே யோசிச்சுட்டு இருக்காத. என் கண்ணு முடி வந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியலடா. சாவுக்கு நானும் காரணமாயிட்டேன்ல. முதல்ல அப்படி பேசுறதை நிறுத்து. அவனுக்கு இப்படி நடக்கணும்னு நீ எதுவும் தெரிஞ்சு செஞ்சியா? இல்லைல்ல. தப்பு செஞ்சோடனே வை. செஞ்ச தப்பை பற்றியே பேசிகிட்டு இருந்தால் சொல்யூஷன் கிடைக்காது வெற்றி. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசி. சரி, ஆஃபீஸில் பேசுனியா? இன்னும் யார்கிட்டையும் பேசுறடா. பேசாமல் போலீஸ் போன நம்பினே உங்களை கூப்பிடுறாங்க. போகிறேன். நம்ம ஏதாவது செஞ்சாகணும் வெற்றி. அடுத்து இது மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. ஹலோ, நான் கமலக்கண்ணன் பேசுறேங்க. சார் ஒரு நிமிஷம். கமலக்கண்ணன் பேசுறாரு. ஹலோ ஹலோ, நீங்க தான் எனக்கு கால் பண்ணிருந்தீங்களா? சார், உங்ககிட்ட பேச 2 days ட்ரை பண்ணிருக்கேன் சார். 2 நாளா நான் ஊர்ல இல்ல. ரிசப்ஷன்ல உங்க நம்பரை கொடுத்தாங்க. ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்னீங்களாமே. என்ன விஷயம்? சார், உங்க மொபைல் இருந்து பேசுறேன் சார். ஒரே நிமிஷம் சார். சார், லைன்ல இருந்து நான் சொல்ற நம்பர் கூப்பிட முடியுமா சார்? எதுக்கு? சார், ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ப்ளீஸ். சரி, சொல்லுங்க. 22492951. ஹலோ, சொல்லுங்க சார். என் பேர் வெற்றி. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்றீங்க. ஆனா என்னென்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? சார், உங்க லைஃப் பத்தின விஷயம். உங்க நேர்ல மீட் பண்ணி பேசணும். லைஃப் பத்தின விஷயமா? சார், உங்களை சில பேர் ஃபாலோ பண்றாங்க, உங்க மொபைலை டேப் பண்றாங்க, உங்களை சுத்தி நிறைய ஆபத்தான விஷயம் இருக்கு. பட் நீங்க எதுவும் பயப்பட வேணாம். ஸோ அதை பத்தி மீட் பண்ணி பேசணும். ஹலோ, யாருங்க நீங்க? திடீர்னு ஃபோன் பண்றீங்க, நேர்ல பார்க்கணுன்றீங்க, ஆபத்து அது இதுன்றீங்க. சார், தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க சொல்றதுக்கு இங்க ஒண்ணும் கிடையாதுங்க. இட்ஸ் a waste of time. கமலக்கண்ணன், 5.5 inches, 81 kgs, புதுக்கோட்டை மாவட்டம். அப்பா பேர் நடராஜன். பேங்க் எம்ப்ளாயி. அம்மா வசந்தி, ஹவுஸ் வைஃப். இப்போ 2 பேரும் உயிரோட இல்ல. லாஸ்ட் 2 இயர்ஸா கீழ்பாக் அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க. ஒர்க் பண்ற கம்பெனி டெக்னோமார்க். லாஸ்ட் மந்த் salary 96,536. லாஸ்ட் மந்த் மொபைல் பில் 3,534. ஃபினான்ஸ் டிவிஷன்ல ஒர்க் பண்றீங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் இந்த கம்பெனில இருக்கீங்க. சார், கமலக்கண்ணன் சார்.